சின்ன வயசுல அம்மா, அப்பா, ஆசிரியர்கள் எல்லாரும் வந்து நேர்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வாழ்க்கையோட அந்த எதார்த்தத்துல கால் எடுத்து வைக்கும்போது, நேர்மைக்கு புறம்பா நடந்துட்டு இருக்கவங்க நம்ம கண்ணு முன்னாடி படிப்படியா மேல உயர்ந்து போயிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, அம்மா, அப்பா நமக்கு வந்து பொய் சொல்லிட்டாங்க, ஆசிரியர்கள் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். நம்மளால தப்பு செய்யவும் முடியாது. நேர்மைக்கு புறம்பா பயிற்சி நமக்கு கிடையாது. நம்ம குடும்பத்திட்ட, நம்ம நண்பர்கள்ட்ட, நம்ம ஆசிரியர்கள் அது மாரி யாருமே தப்பு பண்ணி சொல்லிக் குடுத்தது கிடையாது. அதனால பெரிய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சரி தப்பு பண்ணலாம்னு முயற்சி பண்ணா கூட தப்பு பண்ணவும் வராது. சரி எப்படிதான் வாழ்க்கையில முன்னேறது? அது மாரி ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும்போது, இப்படி ஒரு படம். இந்த படத்த பார்த்த பிறகு தடுமாற்றமே வராது யாருக்குமே. திருமாணிக்கம் படத்த பார்த்த பிறகு, நேர்மையா இருக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம். நேர்மையா இருந்தா போதும். நேர்மையா இருந்து கிடைக்கிற ஒரு செல்வம், நேர்மையா இருந்து கிடைக்கிற ஒரு புகழ், நேர்மையா இருந்து கிடைக்கிற ஒரு வாழ்க்கை போதும் அப்படின்ற ஒரு பாடம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படைப்ப கொடுத்த நந்தா பெரியசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் வந்து ஹிந்தியில நிரூபிச்சுட்டாரு. ஹிந்தியில வந்து அவர் பெரிய சாதனை பண்ணிட்டார். மிகப்பெரிய பல பல கோடி அவருடைய கதை அங்க ஜெயிச்சு பல பல கோடி சம்பாதிச்சிருச்சு. அது மாதிரி இந்த திருமாணிக்கம் திரைப்படமும் அதற்கு முதலீடு செய்த தயாரிப்பாளர்களுக்கு பல பல கோடிகளை கொடுக்க வேண்டும். அப்பதான் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் முன் வருவாங்க. பொதுவா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நான் பேசும்போது கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசிட்டதா சொல்லுவாங்க. ஆட்டோகிராஃப் திரைப்படத்தோட ஆடியோ ரிலீஸ் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஈவெண்ட் அதை பத்தி நான் பேசும்போது, தமிழ் சினிமாவின் உடையை மாற்ற அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கும் சூழ்நிலையில் உயிரையே மாத்தி இருக்கிறார் சேரன் சார்னு சொல்லும்போது கொஞ்சம் மிகையா பேசினதா சொன்னாங்க. அப்புறம் படம் வந்த பிறகு அது சரியான விஷயம் சொன்னாங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன். நம்ம சின்ன வயசுல வந்து வீரபாண்டி கட்டபொம்மனை பார்த்ததில்ல, அவரை பார்த்ததில்லை, இவரை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட தேவையில்லை. சிவாஜியை பார்த்தா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்தா போதும். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன்னா நமக்கு சிவாஜி முகம் தான் ஞாபகம் வரும் இல்லையா? அது மாதிரி நேர்மை, உண்மை, ஒரு மனுஷன் நேர்மையா வாழ்றது எப்படின்னு சொன்னா, இந்த படத்துக்கு அப்புறம் சமுத்திரக்கனி முகம் ஞாபகம் வரும். இது வந்து மிகைப்படுத்தப்பட்ட பேச்சு இல்ல. இந்த படம் வந்த பிறகு உண்மையில உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அதே தனித்தனியா என்னால பேரு சொல்றதுக்கு இங்க அவகாசம் குறைவா இருக்கு. இனி இந்த படத்துக்கு பிறகு நமக்கு வந்து அழைப்புதல் கொடுக்கும்போது நம்ம பேருக்கு முன்னாடி திரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் போடுவாங்கல்ல, திரு அப்படின்னு சொல்லி பேர் போடுவாங்கல்ல. இந்த படத்துக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் பேர் போடுறதுக்கு முன்னாடி இவன் நேர்மையா வாழ்றானு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த திரு அப்படின்னு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படும். இந்த திருமாணிக்கம் மூத்தவங்களா இருக்கிறதுனால அம்மா வடிவகரிசி அம்மா பேரை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அம்மா வந்து கதை சொல்லிட்டாங்க, கதை சொல்லிடுவாங்க, எங்க சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இங்க குழுவுக்கும் படம் பார்த்த எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பதட்டமா இருந்தது. ஆனா வந்து நிச்சயமா சொல்றேன், படம் பார்க்காத யாருக்குமே ஒரு விஷயம் கூட புரியாது அம்மா சொன்னது. ஏன்னா அவங்க வந்து க்ளூ கொடுக்குற மாதிரி இருந்ததே தவிர நிச்சயமா வந்து இந்த படம் பார்க்கும்போது ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து வாழ்க்கையில இனி வந்து நம்ம நேர்மையா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கிற அளவுக்கு இந்த படம் நிச்சயமா இருக்கும். நேர்மையோட டேஸ்ட் என்ன அப்படின்றது வந்து திருமாணிக்கம் கொடுக்கும். மீண்டும் மீண்டும் இந்த படம் வந்து மிகப்பெரிய கோடிகளை வசூல் செய்யணும்னா மக்களை நீங்கள் பிறகு பார்த்துக்கலாம், ஓடிடியில பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி இல்லாம 27ஆம் தேதி தமிழ்நாட்டில் குடும்பம் குடும்பமாக குழந்தைகளோடு ஒரு திருவிழா மாதிரி தமிழ்நாட்டை மாத்தணும். அதுக்கு திருமாணிக்கம் தயாரா இருக்கு. நீங்களும் தயாரா இருக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நானும் ரவி சாரும் ஒரு 20 கதைகள் கேட்டிருப்போம். நந்தா பெரியசாமி கிட்ட ஒரு ஹீரோயினுக்கு கதை இருக்கான்னு கேட்டேன். அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க? ஹைதராபாத்ல இருக்கேன். சரி நாளைக்கு வாங்கண்ணே சொல்கிறேன் அப்படின்னா. அப்படி சுகுமார் சார் இருந்தார் கூட. வேற ஒரு கதை இருக்குண்ணே அப்படின்னாரு. கதை சொன்ன உடனே ஒரு மணி நேரம் தான் அழுதுட்டேன். ரவி சாருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் அடுத்த நாள் காலையில் வந்தார். வந்த உடனே இம்மிடியட்டாக ஒரு 1 டேல ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணிட்டு வந்த படத்தை. இந்த கதை கேட்டிங்கனாக்கா நேர்மை எல்லாருமே சொல்லிட்டாங்கல்ல. இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் நேர்மையாக வாழணுன்ற ஒரு கான்செப்ட் இதுக்குள்ளே இருக்குது. படத்தை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை. பிள்ளையார் சுழியன் தானே. எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்ததுக்காக தயாரிப்பாளருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள்.
இந்த படத்துக்கு பிறகு என்னுடைய அன்பு நண்பர் நந்தா பெரியசாமி சார் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லிஸ்ட்ல கண்டிப்பா வருவார். ஒரு அழகான ஒரு சூட்சமத்தை பிடிச்சிட்டாரு அவரு. இனிமேட்டு அவர் தொட்டதெல்லாம் ஹிட்டு தான். ஸோ அற்புதமான ஒரு படத்தை எடுத்து கதையை யோசிச்சதுக்காகவே அவருக்கு என் பாராட்டுகள். சில பேர் இந்த கதாபாத்திரம் பண்ணா பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு. இப்படி ஒரு நேர்மையான ஒரு விஷயம், ஒரு நேர்மையான விஷயத்தை பத்தி பேசுற ஒரு கதாநாயகன் அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு நல்ல அபிமானத்தோட இருக்கக்கூடிய சமுத்திரக்கனி சார் நம்ம நினைவுக்கெல்லாம் வருவார். ஸோ அவர் இந்த படத்துக்கு மிக பொருத்தமான ஒரு தேர்வா நீங்க பார்க்கும்போது உணர்வீங்க. அடுத்து பாரதிராஜா சார். பாரதிராஜா சார் வந்து ஆக்சுவலா சிவாஜி சாரோட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்லுவாங்களாம், நானும் ஆக்சுவலா நடிக்கிறதுக்கு தான் சார் வந்திருந்தேன் அப்படின்ற சொன்னப்ப சிவாஜி சார்ட்ட, ஏண்டா உங்க ஊர்ல கண்ணாடியே கிடையாதா அப்படின்னு கேட்டதா சொல்லுவாங்க. பட் ஆனா இப்ப சிவாஜி சார் இருந்திருந்தாருன்னா பாரதிராஜா சாரோட நடிப்பை பார்த்து சீரியஸாவே உச்சி முகர் இன்னும் போடாம கூட பட்டிருக்கலாம். அவர் அந்த அளவுக்கு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸா இருக்கு. மற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் அற்புதமா பண்ணியிருக்காங்க. விஷால் சந்திரசேகர் சார் ஒரு பெரிய தரமான படத்துக்கு போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இசையை இதில் வழங்கியிருக்காரு. ரொம்ப அனைவரும் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. சில படங்கள் நமக்கு வெற்றியை தரும், சில படங்கள் சந்தோஷத்தை தரும், சில படங்கள் பணத்தை தரும், சில படங்கள் நட்பை தரும். இந்த படம் எனக்கு நிச்சயம் ஒரு பெருமையை தரும். இப்படிப்பட்ட ஒரு படத்துல நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது சின்னதா இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். இந்த படத்தை பாராட்டுறதுக்காக எங்க குழுவை பாராட்டுறதுக்கு வந்த அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மீடியாக்கள் இதை நல்லபடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. மீடியாவும் மக்களும் இந்த ஒரு நல்ல தரமான படத்தை சிறப்பாக ஒரு இடத்தில் வைப்பார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த தருணத்துல இந்த மேடையில் நிற்கிறத நான் வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய இந்த பொம்மக்கா பாடல் நான் எழுதின பாடல். உண்மையிலேயே இந்த படத்துல பணியாற்றியது நந்தா பெரியசாமி சாரோட நான் பணியாற்றியதுங்கிறது வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா படமா இது அப்படி ஒரு அற்புதமான ஒரு படம். இன்றைய மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்கு. மெசேஜ் ஒன்று நீங்க யாரும் இதாயிட வேண்டியதில்லை. ரொம்ப பிரமாதமான திரைக்கதைக்குள்ள ஒரு இன்றைய மனிதர்களுக்கு இன்றைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு செய்தி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு படம், அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு படம். மிக நிச்சயமாக இந்த படம் வெளிவந்த பிறகு நந்தா பெரியசாமி அவர்கள் ஒரு மோஸ்ட் வாண்டடான டைரக்டர்ஸ்ல ஒருத்தரா இருப்பாருங்கிறது வந்து நான் உறுதியா நம்புறேன். ரொம்ப அழகான ஒரு தருணத்துல ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. அப்புறம் நானும் இசையமைப்பாளர் விஷால் அவர்களும் இயக்குனரும் பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு கேட்சியா ஒரு வேர்டு ஒன்று வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ அந்த பொம்மக்கா அப்படிங்கிற அந்த வார்த்தை அதை ஒரு ஹூக்கா வச்சுட்டு கைவீசம்மா கைவீசுங்கிற அந்த ஒரு ரொம்ப பழைய ஒரு கிளாசிக்கலான ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து கொண்டு வந்துட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணோம். திட்டமிட்ட மாதிரியே அந்த பாடல் வந்து குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த எல்லாராலும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமா நீங்கள் எல்லாரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்க. தமிழ் சமூகத்துக்கு மிக அத்தியாவசியமான படம். குடிநீரை போல் காற்றை போல் இந்த சமூகத்துக்கு அவசியம் என்று தேவைப்படக்கூடிய படங்களில் ஒன்றாக இந்த படம் இருக்குங்கிறத நான் மிக உறுதியாக கருதுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்களுக்கும் இசையமைப்பாளர் விஷால் அவர்களுக்கும் இந்த பாடலை மிக சிறப்பாக பாடிய திப்பு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மையாருக்கு பிறகு சொற்கோ கருணாநிதி நிற்கின்றேன். வணக்கம். கதையை முழுதும் சொன்ன அம்மாவே உங்களை வணங்கி பேசும்போதே அண்ணன் 2 நிமிஷம் சொன்னார் ஒருத்தர். அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரே ஒரு நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படிலாம் போயிட மாட்டோம். ஏன்னா பாட்டு எழுதியிருக்கேன். எனக்கு 2021 ஒரு பாட்டு வரும், 2022 இன்னொரு பாட்டு வரும், 2024 ஒரே ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு. வெற்றி கனி வெல்லும் கனி வீரக்கனி சாதனை படைக்கும் கனி சமுத்திரக்கனி. நல்ல கை தட்டுங்க. என்ன குறைஞ்சா போறிய? ஏன் அப்படி இருக்கீங்க? அஜித் சாரோட திருப்பதியில் நடிச்சேன் ஒரு 100 நாள். ஆனா ஏப்பா இங்கிட்டு என்னப்பா 100 நாள் நடிச்சேன். அலட்டிக்கவே மாட்டார் நடிக்க. திருப்பதி படத்துல வருவாரு, ஷாட் எடுத்துட்டு போயிட்டு வரு. அவர்கிட்ட இவர்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு.
அதே மாதிரிதான் டைரக்டர் என்ன சொன்னாலும் கடைநிலை ஊழியனையும் இயக்குனரையும் ஒரே போல் பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதன் சமுத்திரக்கனி. டைரக்டர்னா உனக்கு ஒண்ணுதான், கடைசி இருக்கணும். நீ உனக்கு என்ன போட்டோ போட்டி, நீ உனக்கு என்ன, உன் பேர் என்ன படிக்கிற? நான் அதை ரொம்ப ரசிச்ச இயக்குனரிடம் சொன்னேன். இந்த மேடையில் நிக்கிறது பெரிய சந்தோஷம். இங்க பாருங்க, வானத்தை போல வந்து உட்கார்ந்துருக்கு. அங்கிட்டு பார்த்தா பேராசிரியர்னா நந்தனம் காலேஜ் பேராசிரியர். எங்க மாதிரி பேராசிரியர்களே இயக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்னா அண்ணன் 2 சாமி, ஒரு லிங்குசாமி, அங்க நந்தா பெரிய சாமி. ஹைகோ மன்னன் அண்ணன் லிங்குசாமி. ஒரே வார்த்தையில சொன்னா நந்தாவை வெற்றிகளை விருதுகளை மூடி வைத்தவன் அந்த தாடி வைத்தவன். கதாநாயகனை நடிக்காம இயக்குனராக வந்துட்டார் அண்ணன் சரண்ராஜ். சரண் ஏதோ சொல்லிக்கிட்டே போலாம். அன்பு சகோதரி, உங்க நடிப்பை பார்த்தோம். என் தம்பி சிநேகன் பாட்டு எழுதினாவே வெற்றி தான். ஐயா, உங்களை இப்பதான் மேடையில பாக்குறேன், உங்களுக்கு நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்துல நடிப்புக்கு தேசிய விருது நான் நாளைக்குள்ள இன்னைக்கே சொல்றேன். ஒரு சாமியார் மாதிரி ஒரு கவிஞர். நடிப்புக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டு விட்டது. ஒளிப்பதிவுக்கு சுகுமாரு நீ 100க்கு 100 எங்க இருக்கார, அதுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. நடிப்புக்கு 100க்கு 100 அறிவிக்கப்பட்டது தேசிய விருது. இயக்குனருக்கு ஒரு 4-5 விருது அறிவிக்கப்பட்டது. விஷால் சந்திரசேகரன் உங்களுக்கு தெரியும், வினாடி நேரம் கூட இல்லாம பிரமாதம். அவருக்கு வீணையா பிறக்க வேண்டிய விஷால் சந்திரசேகரன் பிறந்துட்டான். அவர் அந்த பாட்டை கேட்டா தெரியும். இதுல எல்லாருக்குமே தேசிய விருது. சத்தியமாக தமிழ் கவிஞன் சொல்றேன், நாளைக்கு நீங்க சொல்லுவீங்க, நான் சொன்னா பழிக்கும், நிச்சயமா நடக்கும். ஒரே ஒரு தேசிய விருது சந்தேகமாக இருந்துச்சு. அதுல இந்த பாடவாசி அருமையான பாடு ஏ.ஆர். ரகுமான் பாடு வச்சிருக்காரு. தயாரிப்பாளர்களே சந்தோஷமா நீங்க இருங்க. கோபாலகிருஷ்ணன் தயாரிப்பாளர்களே, பெட்டி பெட்டியா வரப்போகுது, கொட்டு கொட்டும் படம் கொட்ட போகுது. அங்கிட்டு அங்க பாருங்க, ஒரு ஹீரோ மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஓரமா சிகப்பு சட்டை போட்டு அஜித்துக்கு அடுத்த தம்பி மாதிரி இருக்காரு. எந்திரிங்கண்ணே, எந்திரிங்கண்ணே, வணக்கம் போடுங்கண்ணே. அவர் தயாரிப்பாளர் நடிகர் அவரு. ஆமா பாரு எப்படி ரசிக்கிறாங்க. சில பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் என்னத்த அப்புறம் சொல்ற, ரசிக்கிறாங்க தாய். அதான் கரை சரஸ்வதி. இது ஒரே ஒரு இடத்துக்கு ஒரு கவிஞர் அருமையா பாட்டு. வானம் தேம்பி அழுது நின்னா பூமி தாங்கி பிடிக்குமே, வண்டின் சிறகு பூக்களுக்கு குடையை விரிக்குமே. ஒரு கவிஞர், வானம் தேம்பி அழுது நின்னா பூமி தாங்கி பிடிக்குமே, வண்டின் சிறகு பூக்களுக்கு குடையை விரிக்குமே, கரங்கள் முழுதும் பழங்கள் கொடுத்து, கரங்கள் முழுதும் பழங்கள் கொடுத்து மரங்கள் கர்ணன் ஆகுதே. அந்த பாட்டுக்கு தேசிய விருது கொடுக்கலன்னா தேசிய விருது தப்புன்னு அர்த்தம். அந்த பாட்டு எழுதிய கவிஞர் தான் வந்திருக்காரு, அவர் தான் நான். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி.